ஏமன் நாட்டின் அப்யான் மாகாண கடற்கரையில் மோசமான வானிலை காரணமாக படகு கவிழ்ந்ததில் பெரும்பாலும் எத்தியோப்பியர்கள் அடங்கிய குறைந்தது 68 புலம்பெயர்ந்தோர் உயிரிழந்தனர். சுமார் 157 பேர் பயணித்த அந்த படகில் 12 பேர் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர். சர்வதேச புலம்பெயர் அமைப்பு IOM கூறுகையில், ஆர்ன் ஆஃப் ஆப்பிரிக்காவிலிருந்து வளைகுடா நாடுகளில் வேலை தேடும் புலம்பெயர்ந்தோரால் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஆபத்தான கடத்தல் பாதையில் இந்த படகு பயணித்துக் கொண்டிருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய அளவிலான தேடுதல் மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பல சடலங்கள் கடற்கரையோரம் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கடத்தல்காரர்களால் ஏற்படும் சுரண்டலை தடுக்க சட்டப்பூர்வமான புலம்பெயர்வு பாதைகளின் அவசர தேவையை IOM வலியுறுத்தியுள்ளது. ஆபத்துகள் இருந்த போதிலும் 2024ஆம் ஆண்டில் மட்டும் 60,000த்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் ஏமனுக்கு வந்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த அபாயகரமான பாதையில் 3,400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அல்லது காணாமல் போயுள்ளனர். ஏமனில் நடந்து வரும் உள்நாட்டு போர் இந்த நெருக்கடியை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.